Praise the Lord, glory to God. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறது என்னென்னா, எப்படி நம்ம கீபோர்டையும் நம்மளுடைய ரீமிக்ஸ் லைவையும் கனெக்ட் பண்ணி சின்க்ரனைஸ் பண்ணுறது, டெம்போ சின்க்ரனைசேஷன். இது வந்து இப்போது பிசி இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்போடைய நேம் வந்து லிங்க் டு பிரிட்ஜுன்ற இந்த ஆப் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து லிங்க் டு மிடி பிரிட்ஜுன்னு நம்ம சொல்கிறது. ஏபிள்டனுடைய அந்த லிங்க் ப்ராசஸ் வந்து இதில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஆப் நீங்கள் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இது லிங்கிங்காக தான். ஸோ இன்கேஸ் அப்படி இது வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக லெஃப்ட்டில் பேஸ் வாசிச்சுக்கிட்டே ரைட்டில் கார்டு பஞ்ச் பண்ணிகிட்டே நீங்கள் வாசிக்கிறதா இருந்தாலும் வாசிக்கலாம். இல்லை இது பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? பை பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த யூஎஸ்பி கேபிள் மூலமாக நம்ம யூஎஸ்பி-சியிலேருந்து இந்த பிரிண்டர் கேபிள், மிடி கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது என்ன ஸ்பெஷல் i500னா, இதை 2 ஒர்க் பண்ணோம். இந்த மிடி கேபிள் i500ல மட்டும்தான் அப்படி ஆடியோ இன்டர்ஃபேஸ் மாதிரி இந்த டேப்லெட்டுடைய டேபோடைய சவுண்டையுமே அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகும். அட் த சேம் டைம் மிடி கனெக்ஷனுக்கும் கீபோர்டுக்கும் இந்த ரீமிக்ஸில் இந்த டேபுக்கும் உள்ள அந்த மிடி லிங்க்கும் கரெக்டாக அது பண்ணி கொடுக்கும். மிடி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் கரெக்டாக பண்ணிவிடும், சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஆப். ஸோ இந்த ஆப் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரீமிக்ஸ் லைவ் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் கூட நிறைய சொல்லியிருப்பேன். அதில் முக்கியமான செட்டிங் வந்து இப்போது ஒவ்வொரு வேர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்ஷனை பொறுத்த வரைக்கும் இதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. லூப் பேட் வந்து 4 பீட் வச்சுக்கணும் நீங்கள், சரிங்களா? ஏபிள்டன் லிங்க் ஆன் பண்ணிக்கோங்க, லிங்க் ஸ்டாப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் இங்கே கீபோர்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த எக்ஸ்டர்னல் கிளாக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் கிளாக்குன்னு வரும், அதை நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். இது 2 தான் முக்கியமானது. இப்போ நம்ம என்ன பீட் வைக்கிறோன்றதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டைலை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ கோடி நன்றி சொன்னாலும் பீட்டிங் அது ரெடி பண்ணியிருக்கல. இப்போ இந்த பீட்டை வந்து நான் வைக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரியான 6/8 பேட்டர்ன் உள்ள ஒரு ஸ்டைலை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பேக்ரவுண்ட் அக்கம்பனிமெண்ட் கரெக்டாக லிங்க் அப் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஆப்லேயுமே நம்ம வந்து சில கனெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குங்களா, இது வந்து உங்களுடைய அந்த ரீமிக்ஸ் லைவோட கனெக்ட் ஆகிடும். இது வந்து உங்களுடைய Yamaha கீபோர்டோட கனெக்டட் ஆகிடும். ஸோ நம்ம யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணனால இதில் கனெக்டடாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஒர்க் போயிட்டே இருக்குல்ல. இப்போ இதில் நான் இன்னும் ஒன்று மட்டும் பண்ணணும். இதை நான் கிளிக் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணும் பொழுது இதுக்கு மேலே ஒரு எல்லோ கலர் ஒரு ரிங் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். அப்படி ரிங் ப்ரொடியூஸ் ஆகணும். ஏன்னா இதை நீங்கள் விட்டு வெளியில் போனீங்கன்னா இந்த கிளாக் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது. அப்படின்னா இதை நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ணி இப்படி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், பேக்ரவுண்டு ஆஃப் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்டில் இது ரன்னிங்லேயே இருந்தால் தான் நம்ம இந்த ஆப்லேருந்து திருப்பி நம்ம ரீமிக்ஸ் லைவில் போய்ட்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போ கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போது நான் ஒரு பீட் இதில் போடுறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போ நான் டெம்போ சேஞ்ச் பண்ணுறேன். சரி, இப்போ ஏன் அது ஸ்டாப் ஆகிடுச்சுன்றதை நான் சொல்கிறேன், கவனிங்க. எப்பயுமே டெசிபலில் வச்சிடாதீங்க. டெசிபலில் வச்சிங்கன்னா உங்கள் கீபோர்டு ஒர்க் பண்ண தெரியாது, அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ மறுபடியும் இப்போ நான் கனெக்ஷனை கொடுக்குறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது தெரியுதா? இது கரெக்டாக இந்த 0.0 இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் கம்மி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ கவனிச்சிங்கன்னா இப்போ நான் பீட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே இங்கேருந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், கவனிங்க, சரிங்களா? ஸோ இப்போ இது சின்க்ரனைஸ்டாக இது கூட இருக்கும், சரிங்களா? இப்போது நான் வந்து ஒரு டெம்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எப்பயுமே இது கரெக்ட் பண்ணிக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இங்கே வந்து பாயிண்டில் டெசிபலில் எப்பயுமே வைக்காதீங்க. ஸோ மேக் ஷூர் தட் வேறு ஒரு டெம்போ ஒன்று வைக்கலாம். இப்போ ஸ்டாப் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் ஒரு ப்ளஸ் பண்ணோடனே அது சேஞ்ச் ஆகும் பாருங்க, நீங்கள் இப்போது ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் மைனஸ் இருக்கும். பட் ஆனால் பிளேயிங்கில் தெரியாது ஆக்சுவலாக அவ்வளோவா. கவனமாக பாருங்கள், இப்போ ஸ்டாப் ஆகிடும். ஒரு பார் மட்டும் நீங்கள் ஒரு டெம்போ மாற்றும்போது இன்னொரு பாரில் நீங்கள் அந்த அதுக்குள்ளே இன்னொரு டெம்போ நீங்கள் மாற்றினீங்கன்னா ஒர்க் ஆகிடுது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 104 இருக்கா, இப்போ ஒர்க் ஆகவே ஆகாது. இப்போ 1 கொடுத்துட்டோடனே அது சேஞ்ச் கரெக்டாக அது ஒர்க் ஆகிடும். இன்னொரு டெம்போ நான் மாற்றிட்டுனா ஸ்டாப் ஆகிடும். இதுக்குள்ளே எவ்வளோனா மாற்றிக்கிட்டு அப்புறம் அங்கே வந்துடலாம். ஸோ அது ஒரு பாருக்கு மட்டும் அந்த மாதிரி ஆகுது அது ஆக்சுவலாக, சரிங்களா? ஓகே, இதை ஸ்டாப் பண்ணுறது எப்பயுமே இதில் போய் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போன வீடியோவில் கூட எதில் ஸ்டாப் பண்ணணும் எதில் ஆன் பண்ணணுன்றது நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா கீபோர்டை ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறது இது கூட தான் வந்து பண்ணி ஆகணும் நீங்கள், சரியா? இப்போ நான் பீட் கொடுத்துட்றேன். இப்போ பீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போது இதில் வந்து நான் கம்பெனி ஆன் பண்ணியிருக்கேன்.
இப்போ கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ண உடனே ஸோ மறுபடியுமே நான் அந்த பொசிஷனுக்கு போயிடுறேன், இதுக்கு வந்துடுறேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே நடக்குது. இப்போ நான் அதுக்கு டெம்போவும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ அதே ப்ராப்ளம் தான். இப்போ புரியுதுங்களா? அந்த டெம்போ சேஞ்ச் பண்ணி மட்டும் ஸ்டாப் ஆகிடும் அக்கம்பனிமெண்ட். தெரியுதா? இந்த அக்கம்பனிமெண்ட் ஸ்டாப் ஆகிடும், பட் ஆனால் அடுத்த டெம்போ அது கரெக்டாக ஒர்க் ஆகிடும். இப்போ ஸ்டாப் ஆகிடுதுங்களா ஒரு பாரில். இப்போ அடுத்த பார் ஒர்க் ஆகிடும். ஸோ இது ஸ்டாப் பண்ணுறது எப்பயுமே இதில் போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? எப்பயுமே ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இந்த இதுலேருந்து போய் ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டைலுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது கவனமாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து எப்பயுமே நீங்கள் வெறும் கீபோர்டு மட்டும் ஆன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எம்டி பேச்சஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது எதுவுமே. சரியா? இப்போ நீங்கள் போட்டிங்கனாலும் தெரியுதுங்களா, எதுவுமே உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது. வெறும் இங்கே பீட் மட்டும் தான் வரும். ஸோ வெறும் கீபோர்டு மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணும்போது எம்டி பேட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேட்ச் மட்டும் வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் ஒரு பீட் தேடிட்டுருக்கேன் அதுக்காக. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பீட் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து ஒரு ஓகே உங்கள் அன்புக்கு ஓகே இப்போ இந்த பேட்ச் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு அந்த பீட்டை நான் இங்கே போட்டுடுறேன். இப்போது இங்கே போயிட்டு இப்போ இதில் நான் கிளிக் அவுட் பண்ணிக்கிறேன். இதுதான் எடுத்துடுறேன். பீட் வால்யூம் கம்மியாக இருக்குது. அகைன் நான் பீட் கிட்ட போயிடுறேன். ஸோ அகைன் நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது மட்டும் நான் எப்பயுமே சொன்ன மாதிரி இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? எப்பயுமே ஆன் பண்ணும்போது மட்டும் நீங்கள் இதில் போயிட்டு இதை ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டாப் எப்பயுமே இதில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே ஸ்டாப் ஆகிடும், பீட்டும் ஸ்டாப் ஆகிடும், அதே போல் உங்களுடைய கீபோர்டும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் கனெக்டடாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அப்படியே இந்த நான் கொடுக்குற இந்த ஸ்டைல்ஸ் இந்த பேக் இருக்குங்களா, இப்போ இந்த பேக் இருக்குன்னா இந்த பேக்கை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் ஆன் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் பேஸ் வாசிங்க, ரைட்டில் கார்ட் பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த பீட்டோட சேர்த்து வாசிக்கிறது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தட் சின்க்ரனைசேஷன்ஸ்க்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. அந்த டெம்போ மட்டும் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் பார் ஒரு பாரில் ஒரு டெம்போ மாறுதுன்னா ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு அடுத்த பாரில் நீங்கள் வேறு என்ன டெம்போ மாற்றினாலும் அது கரெக்டாக அது ஒர்க் எடுத்துக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். மற்றபடி அப்படியே இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இதை கவனமாக பார்த்துக்கோங்க. செட்டிங்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் இது ஒர்க் ஆகும். சரிங்களா? காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.